இப்போ இந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ்க்கெல்லாம் வந்து அவங்களுக்கு கிடைக்காத ஒரு இடம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குல்ல. அதனால தான் அவங்கலாம் அப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ சாண்ட்ரா வந்து விக்ரம் கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. விக்ரமும் வந்து அவங்க கிட்ட வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தாரு. என்ன அப்படிங்கிறது பார்த்துருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்றைக்கி வந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாருமே வந்து ரீஎன்ட்ரி கொடுத்த எல்லாருமே வந்து ஒரு அட்டாக் மோடில் தான் வந்து வந்ததை பார்க்க முடிஞ்சுது. ஸோ இது வந்து ஒரு செலிப்ரேஷன் மோடில் வந்து இருக்குது. ஏன் வந்து இவங்க இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, நமக்கு கிடைச்ச இடம் இவங்களுக்கு வந்து கிடைக்கலல்ல. அதனால தான் இவங்கலாம் இப்படி பேசுகிறாங்க. நான்லாம் வந்து நீ என்ன வேணால் சொல்லு, நான் வந்து செலிப்ரேஷன் மோடுக்கு வந்துட்டேன். நான் வந்து நிறைய கோ த்ரூ பண்ணிட்டேன். ஸோ அதனால் வந்து அந்த விஷயத்தெல்லாம் வந்து நான் மறந்துட்டு இப்போ வந்து நார்மலாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா சொன்னாங்க. அதுக்கப்புறமா வந்து நான் நார்மலாக வந்து எப்பயுமே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பேசி பெருசாக்கவே மாட்டேன். நான் ஏதாவது ஒரு விஷயம் பேச வந்தாங்க இந்த மாதிரி அப்படின்னா நான் வாக் அவுட் பண்ணிவிடுவேன். ரொம்ப பேசினா தான் வந்து நான் பேசுவேன். எக்ஸ்ப்ளைன் பண்ண தோணுச்சுன்னா மட்டும்தான் வந்து நான் பேசுவேன். இவங்க வந்து ஆ, நான் அழுதுகிட்டே இருக்கேன் அழுதுகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்தவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. இப்போ வந்தவங்க கூட வந்து எனக்கு எதுவும் பெருசாக ப்ராப்ளம் இருந்தது கூட வந்து இல்லை. ஆனால் இவங்கெல்லாம் ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. நான் அழுதது தான் உனக்கு வந்து பிரச்சனையாக இருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த வியானா வந்து என்னை துரத்திட்டே இருக்கா. அவகிட்ட போகவே வந்து எனக்கு பயமாக இருக்குது. ஏதாவது சொல்லிடுவா அப்படின்னு சொல்லி என்னை துரத்தி துரத்தி வந்து ஃபஸ்ட்டு நாள் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போ வரையுமே வந்து ஏதாவது ஒன்று கிடைக்கும் போதெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் இருந்துட்டு, இதுக்கு மேலே நீ என்ன பேசுவ அப்படிங்கிற மோடுக்கு வந்துட்டேன். நீ என்ன வேணால் பேசு அப்படிங்கிற மாதிரி வந்து நான் வந்துட்டேன். 10 நாள் கழித்து உன்னால் இதெல்லாம் வந்து பேசவே முடியாது. இப்போ இங்கே உனக்கு ரைட்ஸ் இருக்குது. நீ பேசிக்கோ, எவ்வளோ பேசணுமோ பேசிக்கோ. வியன்னா வந்து ஏன் என்ன அப்படி பேசினா அப்படின்னே எனக்கு தெரியல. வியர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பஞ்சாயத்து. ஸோ உள்ளே வந்து சோறு வச்சுட்டு வந்திருக்காங்க போல். அது வந்து அவங்க சாண்ட்ரா தான் வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க போல். அதை வந்து பார்க்காம விட்டாங்க. அது வந்து நீங்கள் பார்க்காம விட்டனால அடி பிடிச்சிச்சு அப்படின்னு சொன்னோடனே திவ்யாவுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. யார் வச்சாங்களோ அவங்க தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க போல். அதை வந்து கானா வினோத் வந்து சொல்லிட்டாருங்க. சொன்னோடனே சாண்ட்ரா வந்து ஏன் இங்கே அடுப்புக்கிட்ட யாரும் இல்லையான்னு கேட்கும்போது, யாரும் பார்க்கல அப்படின்னு கேட்கும்போது, நான் பார்த்தேன் சாண்ட்ரா, நான் தண்ணி ஊற்றுறேன். யார் இருந்தாங்களோ அவங்க தானே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்ல, அந்த இடத்துல வந்து லைட்டாக வந்து சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் வந்து முட்டுற மாதிரி ஒரு விஷயம் வந்து போச்சு. ஸோ இதான் வந்து லைவில் போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் லைவ் போய் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.